எதிர்வருகிற 17வது சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் ஒரு கலை இலக்கிய சமூகத்தினுடைய கோரிக்கை சாசனத்தை இப்போது வெளியிட்டிருக்கிறோம். கடந்த சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களின் போதும் தமுகசாவின் சார்பில் இத்தகைய கலை இலக்கிய சமூகத்தின் கோரிக்கை சாசனத்தை வெளியிட்டோம். அதை அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இந்த கோரிக்கை சாசனத்தை கொடுத்தோம். அதில் பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் எங்களுடைய கோரிக்கைகளையும், எங்களுடைய கோரிக்கை என்று சொல்வதை விட தமிழ்நாட்டினுடைய கலை இலக்கிய பண்பாட்டு சமூகத்தினுடைய கோரிக்கைகளையும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே இணைத்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு எதிர்வருகிற 17வது சட்டப்பேரவை தேர்தலையொட்டியும் இந்த கோரிக்கை சாசனத்தை கலைஞர்கள், பண்பாட்டு தளத்தில் செயல்படுகிற செயல்பாட்டாளர்கள், எழுத்தாளர்களுடைய கோரிக்கை சாசனத்தை இப்போது வெளியிட்டிருக்கிறோம். இந்த கோரிக்கை சாசனத்தினுடைய சாராம்சம் குறித்து எங்கள் அமைப்பினுடைய மாநில துணைத் தலைவரும் இந்த அறிக்கை தயாரிப்பு குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளரும் எழுத்தாளருமான தொடர் ஆதவன் தீட்சண்யா அவர்கள் இந்த கோரிக்கை சாசனத்தினுடைய சாராம்சத்தை இப்போது சொல்வார்கள். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் 16வது சட்டமன்ற தேர்தலின் போதும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதும் தமிழ்நாட்டினுடைய கலை இலக்கிய சமூகத்தின் கோரிக்கை சாசனத்தை உருவாக்கி அதனை அரசியல் கட்சிகளுக்கு அனுப்பி கட்சிகள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே அவற்றை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தோம். பொதுவாக தேர்தல் அறிக்கை என்பது தேர்தல் சமயத்தில் ஏதோ கைக்கு வந்ததை கிறுக்கி அனுப்பக்கூடிய ஒன்றல்ல. அது மக்களிடம் வாக்கினை கோரக்கூடிய கட்சிகள் வாக்களித்து எங்களை தேர்வு செய்தால் உங்களுக்கு இவற்றையெல்லாம் நாங்கள் செய்து கொடுப்போம் என்று செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஒப்பந்தம், ஒரு செயல்பாட்டுக்கான வரைவு அறிக்கை என்ற அளவில் தேர்தலிலே போட்டியிடக்கூடிய மக்களிடம் வாக்கு கோரக்கூடிய இந்தியாவினுடைய அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய ஜனநாயக நெறிமுறைகளுக்கும் மதச்சார்பன்மை கோட்பாட்டுக்கும் பன்மைத்துவ பண்பாட்டுக்கும் உட்பட்டு மக்களிடம் வாக்கு கோருகின்ற அனைத்து கட்சிகளுக்கும் எங்களுடைய வேண்டுகோள் என்பது, தமிழ் மண்ணுக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, ஒரு பண்பாட்டு விழுமியம் இருக்கிறது. தமிழ் சமூகம் எப்போதுமே ஒரு பன்மைத்துவ பண்பாட்டின் அடிப்படையில் இருக்கக்கூடிய மாநிலமாகும். மாநில சுயாட்சி உணர்வு கூடுதலாக இருக்கக்கூடிய மாநிலம், மொழி பற்று இருக்கக்கூடிய மாநிலம். தங்களுடைய உழைப்பு, அறிவு அனைத்துமே தமிழ் சமூகம் காலகாலத்திற்குமாக பெற்று அடுத்தடுத்த நிலைகளுக்கு உயர்ந்து செல்ல வேண்டும் என்பதிலே முனைப்பாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம். இந்த பொது நோக்கங்களுக்கு ஊறு விளைவிக்காத வகையில் தங்களுடைய தேர்தல் அறிக்கையை கட்சிகள் தயாரிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாட்டின் வளர்ச்சி, தமிழர் நலன், தமிழ் மொழியின் தொன்மை, பன்மைத்துவ பண்பாட்டு செழுமை, சுதந்திரமான சிந்தனைக்கும் கலை இலக்கிய செயல்பாட்டுக்கும் இசைவான சூழமைவை உருவாக்குவது, பிரிவினைவாத கருத்துக்களை முறியடிப்பது என்பதுதான் தமிழ் சமூகத்தினுடைய பொதுவான மனநிலை, இயல்பான அவர்களுடைய நிலைப்பாடு. இதற்கு இசைவாகவே தமிழ்நாட்டில் தேர்தலிலே போட்டியிடக்கூடிய கட்சிகள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாட்டினுடைய பொது இடங்கள், அரசு அலுவலகங்கள், கல்வி நிலையங்கள் அவற்றினுடைய வளாகங்களுக்குள் நாட்டின் அரசியல் சாசனத்தின் முகவுரை பொறிக்கப்பட்ட சாசனங்கள் பதிக்கப்பட வேண்டும், பொறிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் இன்றைக்கு நாட்டினுடைய அரசியல் சாசனம் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்ற நேரத்தில், எந்தெந்த நோக்கமோ தவறாக இங்கு முன்னிறுத்தப்படக்கூடிய காலத்தில் இந்த நாட்டில் நாமே நமக்கு ஏற்றிக்கொண்டு அதை செயல்படுத்துவதாக ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சாசனத்தின் முகவுரையை தமிழ் சமூகத்தினுடைய ஒவ்வொரு குடிமக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் பொது இடங்களிலே அரசியல் சாசனத்தின் முகவுரை நிறுவப்பட வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதை போலவே பாலின ரீதியாகவோ, சாதி ரீதியாகவோ, மத ரீதியாகவோ, இன ரீதியாகவோ இருக்கக்கூடிய அடையாளங்களை கடந்து வாழ்வதுதான் தமிழர்களின் வாழ்வியல் கண்ணோட்டம் என்ற அடிப்படையில் அந்த அடையாளங்களுக்கு மாறாக எந்த விதமான பாகுபாடு காட்டுவதும் தண்டனைக்குரிய குற்றம் என்ற வகையிலே ஒரு பரப்புரை இயக்கத்தை அடுத்து அமையக்கூடிய அரசு முன்னெடுக்க வேண்டும்.
அரசு பொறுப்பை பெறாத கட்சிகளும் கூட மக்களிடம் வாக்கு கேட்டவர்கள் என்ற அடிப்படையில் தங்களுடைய பரப்புரையாக இந்த விஷயத்தை சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். ஒன்றிய ஆட்சியாளர்கள் இப்போது வந்தே மாதரம் என்கிற ஒரு பாடல், அது தேசிய கீதத்திற்கு இணையாக மாற்றக்கூடிய ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அரசமைப்பு அவையிலே தேசிய கீதம் எதுவாக இருக்க வேண்டும் என்று விவாதம் வந்தபோது வந்தே மாதரம் என்கிற பாடலும் பரிசீலனைக்கு வந்து, அந்த பாடல் ஒருபோதும் தேசிய கீதமாக இருக்க முடியாது, அது மக்களை பாகுபடுத்தி பார்க்கக்கூடியது, அதிலே மத ரீதியான கண்ணோட்டம் இருக்கிறது என்பதெல்லாம் கவனத்திலே கொண்டுதான் அவற்றில் இருக்கக்கூடிய ஆட்சேபத்திற்குரிய பல பத்திகள் நீக்கப்பட்டு எஞ்சிய வரிகள் மட்டுமே தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதை ஒழிய அது ஒருபோதும் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆகவே அந்த அளவில் தான் அது இருக்க வேண்டுமே ஒழிய, இப்போது ஒன்றிய அரசு தேசிய கீதத்திற்கு முன்னதாக தேசிய கீதத்திற்கு இணையாக அந்த பாடல் இசைக்கப்பட வேண்டும், முழு பாடலும் நீக்கப்பட்ட பகுதியில் சேர்த்து முழு பாடலையும் பாட வேண்டும் என்று இன்றைக்கு ஒன்றிய அரசு ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. அடுத்து அமையக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்றம் இந்த வந்தே மாதரம் பாடலை பாட வேண்டும் என்கிற ஒன்றிய அரசின் நிலைப்பாட்டை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். அந்த தீர்மானத்தில் தமிழ்நாட்டில் இந்த பாடல் பாடப்படாது என்கிற நிலைப்பாட்டையும் சேர்த்து அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். அதை போலவே வழிபாட்டு தலங்கள் சட்டம் 1991 ஏற்கனவே சுதந்திரம் அடைந்த போது எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் என்னென்ன நிலையில் இருந்ததோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் அந்த சட்டத்தை மீறி நாங்கள் வழிபாட்டு தலங்களினுடைய மதத்தன்மையை மாற்றவில்லை, ஆனால் மறு ஆய்வு செய்கிறோம் என்று இதிலே குறுக்குசால் ஓட்டக்கூடிய வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், பொதுநல நலன் வழக்கு என்கிற பெயரிலே சீர்குலைப்புவாதிகள் பல்வேறு இடையூறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிறார்கள், ஒப்புக்கொள்ளப்பட்ட வழிபாட்டு தலங்களை சச்சரவுக்குரிய இடங்கள் என்று மாற்றுகிறார்கள். இது போன்ற விஷயங்களிலே தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகளை கேட்டுக்கொள்கிறது. வழிபாட்டு தலங்கள் சட்டம் 1991 முறையாக அமுல்படுத்த வேண்டும். மறுஆய்வு என்கிற பெயரில் அந்த சட்டத்தினுடைய உள்ளடக்கத்தை சீர்குலைக்கும் முயற்சி எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதை போலவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மத்திய அரசு அலுவலகங்களிலும் இருமொழிக் கொள்கை என்பது அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஏற்கனவே நீங்கள் கொஞ்ச காலத்துக்கு முன்பு பார்த்தீர்கள், திருச்சியிலே கர்த்தவிய பவன் என்று ஒரு கட்டிடத்தை அவர்கள் திறந்து வைத்தார்கள், ரயில்வே மண்டல மேலாளர் அலுவலகம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசு அலுவலகமாக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டிற்குள் இருக்கிறது, தமிழ் பேசும் மக்களுக்காக இருக்கிறது என்கிற போது அதில் எதற்காக இந்தி அல்லது சமஸ்கிருத பெயர்களில் இங்கு திட்டங்கள் வைக்கப்படுகின்றன என்பதையெல்லாம் நாங்கள் கேள்விக்குட்படுத்தியிருக்கிறோம். அரசியல் கட்சிகளும் அதை கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அலுவலகங்கள் அனைத்திலும் தமிழ் முறையாக பயன்பாட்டு மொழியாக இருக்க வேண்டும், அலுவல் மொழியாகவும் அது சேர்க்கப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல, இங்கு தமிழ்நாடு அரசு, அடுத்து அமையக்கூடிய தமிழ்நாடு அரசு ஒரு வெள்ளை அறிக்கையை தயாரிக்க வேண்டும். அதற்காக ஒரு குழுவை அமைக்க வேண்டும், வல்லுநர் குழுவை. தமிழ்நாடு முழுவதும் இருமொழிக் கொள்கை எல்லா தளங்களிலும் முறையாக அமுல்படுத்தப்படுகிறதா, எங்கெல்லாம் ஒன்றிய அரசு அலுவலகங்கள் அலுவல் மொழி விதிகளுக்கு மாறாக எங்கெல்லாம் நடந்து கொள்கிறது என்பதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதை போலவே தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் முறையாக தமிழ் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும். அங்கு தமிழ் ஒரு மொழிப்பாடமாக கட்டாயமாக போதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இன்றைக்கு பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், பண்பாட்டு நிகழ்ச்சிகள் நடக்கிற போது காவல்துறை 10 மணிக்கு மேல் எந்த நிகழ்ச்சிக்கும் அனுமதி வழங்குவதில்லை. அது தேர்தல் காலம் என்பது இப்போதல்ல, பொதுவாகவே கடந்த 10-15 ஆண்டுகளாக தமிழ்நாடு காவல்துறை எந்த கலை நிகழ்ச்சிகளுக்கும் 10 மணிக்கு மேல் அனுமதி வழங்குவதில்லை. ஆனால் ஒரு ஜக்கி வாசுதேவ் அவர் விடிய விடிய சிவராத்திரி கொண்டாடுவார், அல்லது வேறு வகையான கோயில் திருவிழாக்கள் நடக்கும். அதெல்லாம் மக்களை பிற்போக்குத்தனமாகவும் அவர்களுடைய மூடநம்பிக்கையை வளர்க்கக்கூடிய விஷயங்களிலும் அவர்கள் அனுமதி பெற்றார்களோ நடத்துகிறார்களோ, ஆனால் விடிய விடிய நிகழ்ச்சிகள் நடக்கிறது. ஆனால் மக்களின் பண்பாட்டு வளமைகளை கொண்டாடக்கூடிய, மக்களின் கலை இலக்கிய ஆற்றல்களை, திறமைகளை வெளிக்கொணரக்கூடிய, மக்களினுடைய பாரம்பரியத்தை கொண்டாடக்கூடிய கலை இலக்கிய நிகழ்வுகள், பண்பாட்டு நிகழ்வுகளுக்கு 10 மணிக்கு மேல் நேர கட்டுப்பாடு விதிப்பது, ஆள் நடமாட்டம் இல்லாத ஒதுக்குப்புறங்களில் நிகழ்ச்சியை நடத்த சொல்லி வற்புறுத்துவது என்பதெல்லாம் காவல்துறை கையாளக்கூடிய அராஜகமாக இருக்கிறது. அந்த நிலைமை என்பது வரக்கூடிய காலத்தில் மாற்றப்பட வேண்டும். அதை அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலே
அதை ஒரு அம்சமாக சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். அதை போலவே இன்றைக்கு தகைசால் விருதுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. தகைசால் விருது பெற்றிருக்கக்கூடிய 2 ஆளுமைகள், அவர்கள் இருவருமே இப்போது சங்கரையாவும் நம்மோடு இல்லை, தோழர் நல்லக்கண் அவர்களும் சமீபத்திலே காலமாகியிருக்கிறார். தோழர் வீரமணி அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். தகைசால் விருது பெற்றிருக்கக்கூடிய தோழர்களுடைய தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று கண்காட்சிகள் தொகுக்கப்பட வேண்டும். அது முறைப்படுத்தி செய்வதற்குண்டான அரசு ரீதியான ஏற்பாடு செய்ய வேண்டியிருக்கிறது. அதை போலவே பல்வேறு மாநிலங்களில் கலை நிகழ்ச்சிகள், நாடகங்கள் போன்றவற்றை நடத்துவதற்கும், ஒத்திகை பார்ப்பதற்கும், நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கும் அரசு கட்டிடங்கள் இருக்கின்றன, மண்டபங்கள் இருக்கின்றன, அரங்குகள் இருக்கின்றன. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படியான ஏற்பாடுகள் பெரு நகரங்களில் கூட இல்லாத நிலைமை இருக்கிறது. கலை இலக்கிய அமைப்புகள் இந்த பெரிய கட்டடங்களை போய் வாடகைக்கு எடுக்க வேண்டும் என்றால் அதற்காக பெருந்தொகை செலவழிக்க வேண்டியிருக்கிறது. அது நிச்சயமாக கலை இலக்கிய அமைப்புகளுக்கு இயலாத ஒன்றாக இருக்கிறது. ஆகவே அரசே சொந்த செலவில் கலை இலக்கிய நிகழ்வுகளை நடத்துவதற்கு ஏதுவான அரங்குகளை குறைந்தபட்ச மாவட்ட தலைநகர்களிலாவது உருவாக்க வேண்டும். இவ்வாறு கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இருப்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கவனப்படுத்துகிறோம். அவ்வாறான கட்டடங்கள் உருவாக்கும் போது கூடுதலாக நிகழ்ச்சிகள் நடைபெறும். இந்த கலை இலக்கியம் சார்ந்த ஆளுமைகள் அவர்களுடைய படைப்புகளை வெளியிடுவதற்கும் அரங்கேற்றுவதற்குமான வாய்ப்புகள் உருவாகும். அதனை அரசு கவனத்தில் கொள்வதற்காக தேர்தல் அறிக்கையிலே இப்போதைய கட்சிகள் சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். அதை போலவே வட்டார சொல் அகராதிகளுக்கான ஒரு ஏற்பாடு தேவைப்படுகிறது. ஏனென்றால் வட்டார சொல் அகராதிகளை இதுவரையிலும் தனிநபர்களே தங்களுடைய சொந்த ஆர்வத்தின் பேரில் திரட்டியிருக்கிறார்கள். அரசு அதற்கான முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம். தமிழ்நாடு அரசு சொந்தமாக ஒரு ஓடிடி தளத்தை உருவாக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு ஓடிடி தளத்தின் வழியாக திரைப்படங்களை காணக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது. அநேகமாக செல்பேசி வைத்திருக்கக்கூடிய அனைவருமே ஏதோ ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில், ஒன்றுக்கு மேற்பட்ட ஓடிடி பிளாட்ஃபார்ம்களிலே படங்களை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு ஒரு வாய்ப்பளிக்கக்கூடிய வகையிலே அரசே அப்படி ஒரு ஓடிடி நிறுவனத்தை தொடங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். எழுத்தாளர்கள் தங்கி தங்களுடைய நாவல்களையோ அல்லது சிறுகதை தொகுப்பையோ அல்லது வேறு வகையான நூல்களையோ எழுதி முடிப்பதற்கு ஒரு தங்கி எழுதுவதற்கான உண்டு உறைவிடப்பள்ளி, அது பல்வேறு நாடுகளில் ரெசிடென்சியல் ஸ்கூல் என்று நடத்துகிறார்கள். பல மாநிலங்களிலும் கூட இருக்கிறது. தமிழ்நாட்டிலும் சில தனி நபர்கள் தங்களுடைய சொந்த ஆர்வத்தின் பேரில் எழுத்தாளர்கள் வந்து தங்கி தங்களுடைய இலக்கிய ஆக்கங்களை முடித்து செல்வதற்கும் அல்லது ஒரு நாடக பிரதியை ஒத்திகை பார்ப்பதற்கும் கூட இடமளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அரசாங்கமே அப்படி தமிழ்நாடு அரசு பொறுப்பில் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டினுடைய மாவட்டத்திற்கு ஒரு இடத்திலாவது அல்லது மண்டல வாரியாகவாவது ஒரு தங்கி எழுதுவதற்கான உண்டு உறைவிட பள்ளியை உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதை போலவே இந்த நலிந்த கலைஞர்களுக்கு, மூத்த கலைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவித்தொகை என்பது, மாத ஓய்வூதியம் என்பது 3000 வழங்கப்படுகிறது. அதை இரட்டிப்பாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரியம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட நலவாரியம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட நிகழ்த்து கலைஞர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெறும் 50,000 பேர் மட்டுமே நாட்டுப்புற கலைஞர் நலவாரியத்தில் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். சிறப்பு முகாம்கள் நடத்தி அவர்கள் அனைவரையும் உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். அதை போலவே ஊடகவியலாளர்கள் பல்வேறு பொது நிகழ்ச்சிகளுக்கு செல்கிற போது தாக்கப்படக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நிச்சயமாக தடுக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரம் என்பது ஊடகத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் சேர்த்துத்தான் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறோம். அதை உத்தரவாதப்படுத்தக்கூடிய வகையிலே அரசியல் கட்சிகள் இதையெல்லாம் தங்களுடைய கோரிக்கையில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பல்வேறு அகழ்வாய்வு களங்கள் இருக்கின்றன. 50க்கும் மேற்பட்ட இடங்களிலே அகழ்வாய்வு நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு நடக்கக்கூடிய அந்த தொல்லியல் இடங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு சுற்றுலா தலத்தை, ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சுற்றுலா திட்டம் என்பது தமிழ்நாட்டினுடைய தொல்லியல் அகழாய்வு நடக்கக்கூடிய இடங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு தொல்லியல் சுற்றுலா என்பது ஏற்பாடு செய்யக்கூடிய பட்சத்தில் நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறையைச் சேர்ந்தவர்களுக்கும் தமிழ் சமூகத்தின் அனைவருமே தங்களுடைய மண்ணின் பெருமையை, பாரம்பரியத்தை, பண்பாட்டு வளமையை அவர்கள் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் என்ற அளவிலே அந்த சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம்.
நீங்கள் இந்த ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஆன்மீக தலங்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக ஒரு சுற்றுலா என்பது ஏற்பாடு செய்யப்படுகிறது. அதுபோல் கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல் உள்ளிட்ட தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டு வரலாற்றை எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த இடங்களுக்கு குறிப்பாக மாணவர்கள் அதில் ஆர்வமுள்ளவர்களை அழைத்து சென்றால் அது தமிழர்களுடைய பண்பாடு எவ்வளவு தொன்மையானது என்று அறியக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது கிடைக்கும். அதுபோல் கர்நாடகத்தில் சமூக சீர்திருத்தத்திற்கென்றே ஒரு தனியாக ஒரு துறை இருக்கிறது. இங்கே தமிழ்நாட்டிலும் கூட இவ்வளவு பகுத்தறிவு இயக்கங்கள் வலுவாக காலூட்டி இருந்தாலும் கூட ஏராளமான மூட நம்பிக்கைகள் என்பது இருக்கிறது. எனவே அரசின் சார்பில் ஒரு சமூக சீர்திருத்தத்துறை என்று ஏற்படுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதே போல் இந்த தமிழ் உள்ளிட்ட அரசியல் சட்டத்தினுடைய 8வது அட்டவணையில் இடம்பெற்றுள்ள அனைத்து மொழிகளையும் ஒன்றிய அலுவல் மொழியாக்க வேண்டும், இந்தி சமஸ்கிருத திணிப்பை முற்றாக தடுத்து நிறுத்த வேண்டும் என தமிழக அரசியல் கட்சிகள் தங்களுடைய வாக்குறுதியில் இணைக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் இதோடு தொடர் அறிக்கையில் சொல்லியிருக்கோம். இவர் தொடர் ஆதவன் தீட்சணியா எங்களுடைய மாநில துணைத் தலைவர், தொடர் களப்பிரன் எங்களுடைய பொதுச் செயலாளர். இதன் மீது கூடுதலாக அவர் சில விஷயங்களை சொல்வார். குறிப்பாக இப்போ கடந்த வாரம் திருநர் உரிமை பாதுகாப்பு திருத்த சட்டம் அப்படின்னு ஒரு சட்ட முன்வரைவை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கு. அது இன்றைக்கு விவாதத்திற்கு வருகிறது. அதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாகவும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கோரிக்கை சாசனத்திலும் அதை இணைத்திருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமானது. இந்த காலத்தில் கருத்துரிமைக்காக போராடிய எழுத்தாளர்கள், கலைஞர்கள், பத்திரிகையாளர்கள் அவர்கள் மீது போடப்பட்ட அனைத்து வழக்குகளையும் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று இந்த இடத்துல கூடுதலாக கேட்டுக்கொள்கிறோம். அது மாதிரி சென்னையில் முதலாக சினிமா திரையிடப்பட்ட விக்டோரியா அந்த ஹாலை புதுப்பித்து அதை ஒரு நினைவிடமாக அதை உருவாக்க வேண்டும். ஒரு அருங்காட்சியகமாக, திரைப்படத்திற்கான ஒரு அருங்காட்சியகமாக அதை உருவாக்க வேண்டும் என்று இந்த இடத்துல கூடுதலாக கேட்டுக்கிறோம். குறிப்பாக நீங்கள் நாட்டுப்புற கலைஞர்கள் அனைவருக்கும் சிறப்பு முகாம்கள் நடத்தி அவர்கள் அனைவருக்கும் குறிப்பிட்ட காலவரம்பிற்குள் நலவாரிய உறுப்பினர்கள் பணியையும் நிறைவு செய்திட வேண்டும் என்றும், அது மூத்த கலைஞர்களுக்கு மாத ஓய்வூதியமாக வழங்கப்படுகின்ற அந்த தொகையை அதிகப்படுத்தி வழங்க வேண்டும் என்று இந்த இடத்துல கேட்டுக்கிறோம். குறிப்பாக நலவாரிய உறுப்பினர்கள் இயற்கை மரணம் ஏற்பட்டாலோ அவர்களுக்கு 25,000, விபத்தின் மூலமாக மரணம் ஏற்பட்டால் 1 லட்சம் என்கின்ற தொகை இருக்கிறது. அதையும் கூடுதல் படுத்தி தர வேண்டும் என்றும், அதற்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி முறையாக ஒதுக்கப்படுவதில்லை, அதையும் ஒதுக்கீடு செய்து காலத்தோடு அந்த நிதியை வழங்க வேண்டும் என்று இந்த இடத்துல கூடுதலாக கேட்கிறோம். வீடு இல்லாத மூத்த கலைஞர்களுக்கு வீடு பெற்று தருவது. கடந்த காலத்தில் நம்ம நெல்லையில் தங்கராஜ் அவர்கள் வீடு இல்லாத போது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்க முயற்சியின் பேரால் தான் அன்றைக்கு இருந்த அந்த மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அவருக்கு வீடு பெறப்பட்டுருச்சு. நம்ம பரியரும் பெருமாள் படத்தில் நடித்த அந்த நாட்டுப்புற கலைஞராஜ் அவர்களுக்கு அப்படியான ஒரு திட்டத்தையும் தமிழ்நாடு அரசு செய்து கொடுக்க வேண்டும்னு இதை விட கூடுதலாக நூலகங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் நூலகங்களுக்கு இப்போ இந்த வருஷம் சென்னை புத்தக கண்காட்சியெல்லாம் நாவல்களே ஒரு 250க்கும் மேற்பட்ட நாவல்கள் வெளிவந்திருக்கு. ஆனால் இந்த இவ்வளவு நூல்கள் வெளிவருது, அவைகளை நூலகங்களுக்கு கொள்முதல் செய்வது என்பது தொடர்ச்சியாக நடைபெறாமல் இருக்கிறது. அதை ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு அரசு உரிய முறையில் அந்த நூலக கொள்முதலை செய்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். அது மாதிரி ரொம்ப குறிப்பாக மாநகராட்சி, நகராட்சி பேருந்து நிலையங்களில் அரசுக்கு சொந்தமான கடைகள், அதை புத்தக கடைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற அரசாணை என்பது இருக்கிறது. ஆனால் அது முழுவதுமாக அமுல்படுத்தப்படுவதில்லை. இன்னைக்கு மாநகராட்சிகள், நகராட்சிகள் அதெல்லாம் பெரிய வணிகமாக மாறி போயிருக்கக்கூடிய சூழலில் அந்த அரசாணையை அமுல்படுத்துவதோ, ஒரு புத்தக கடை என்பதற்கு பதிலாக 2 புத்தக கடைகளை அந்த மாநகராட்சி, நகராட்சிகளில் வழங்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லுகிறோம். கல்வி நிலையங்களில் இயங்கும் நூலகம் உள்ளிட்ட அனைத்து நூலகங்களுக்கும் நூலக கல்வி பயின்ற முழுநேர பணியாளர்களை நியமிக்க வேண்டும். அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய கலை சார்ந்த கல்வி நிறுவனங்களில்
தகுதி பெற்ற திருநர்களை நீங்கள் பணிக்கு அமர்த்த வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல கூடுதலாக சொல்லிக்கிறோம் தோழர். சென்னையில் புத்தக பூங்கா அமைக்க வேண்டும் என்பது ஏற்கனவே கலைஞர் அவர்கள் இருக்கும்போது சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த புத்தக பூங்கா என்பது உண்மையில் அமைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் வருடம் முழுவதும் அப்படி ஒரு புத்தக பூங்கா இருக்குமானால் அது புத்தக பிரியர்களுக்கும் பதிப்பகத்தைச் சேர்ந்தவர்களுக்குமாக ஒரு ஊடாட்டம், புத்தக விற்பனையாளர்களுக்குமான ஒரு உறவு மட்டுமல்ல, உடனுக்குடன் வெளியாகக்கூடிய புத்தகங்களை புத்தக விரும்பிகள் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஆகவே இந்த சென்னையில் ஒரு புத்தக பூங்கா என்பது அமைக்கப்பட வேண்டும். சென்னையில் மட்டுமல்ல, வாய்ப்பு இருந்தால் தமிழ்நாட்டின் பெரிய நகரங்களில் புத்தக பூங்காக்களை அமைக்க வேண்டும் என்பது அவசியமாக இருக்கிறது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதை போலவே மாநிலம் முழுவதும் புத்தக கண்காட்சிகளை மாவட்டந்தோறும் நடத்துகிறது. அரசு செலவில் நடத்துகிறது. சில அமைப்புகளோடும் சேர்ந்து நடத்துகிறது. மாவட்ட நிர்வாகமும் தனியாகவும் நடத்துகிறது. ஆனால் இப்படி மாவட்டம் முழுவதும் வாங்கக்கூடிய புத்தகங்களை ஒரு ஆண்டுக்குள் படித்து முடிக்க வேண்டும் என்பதை நாம் ஒரு இலக்காக வைப்பது சரியாக இருக்கும். வெறும் புத்தக விற்பனை மட்டுமே நமக்கு நோக்கமாக இருக்க முடியாது. ஆகவே வாசிப்பு அரங்குகளை அரசு செலவிலே நடத்துவது என்பது தேவையாக இருக்கிறது. அப்போதுதான் வாங்கிய புத்தகங்களை உடனுக்குடன் படிப்பது என்பதும் அதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்களை உட்கிரகித்து கொண்டு ஒரு சமூகம் தன்னுடைய கருத்தியல் தளத்தை விரிவுபடுத்திக் கொள்வது என்பதும் நடக்கும். ஆகவே இந்த வாசிப்பு அரங்கு என்பதை மாநிலம் முழுவதும் நடத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதை போலவே இந்த பதிப்பாளர் நல வாரியம் ஏற்கனவே அமைக்கப்பட்டது. ஆனால் அது இப்போது செயலற்று இருக்கிறது. ஆகவே அந்த பதிப்பாளர் நல வாரியத்தை புனரமைத்து அதன் வழியாக பதிப்பகத்தினுடைய தொழிலாளர்களுக்கு தேவையான கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, வீட்டு வசதி வாரியத்தின் கீழ் சிறப்பு ஒதுக்கீடு, இது போன்ற விஷயங்களையும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்த அறிக்கையிலே கேட்டிருக்கிறோம். அதை மற்ற கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே இணைத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்திலே வலியுறுத்துகிறோம். இந்த அகவையை முதிர்ந்த எழுத்தாளர்கள் கலைஞர்கள் என்று அவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்கப்படுகிறது. அவ்வாறான உதவித்தொகை ஆண்டுக்கு 150 பேருக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது, அகவை முதிர்ந்த எழுத்தாளர்கள் என்று. அப்படி 150 என்று எண்ணிக்கை ரீதியாக கட்டுப்படுத்தாமல் விண்ணப்பிக்கக்கூடிய அனைவருக்கும், எதிர்பார்க்கக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய பட்சத்தில் விண்ணப்பிக்கும் அனைவருக்குமே அந்த உதவித்தொகை வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். அதை போலவே அரசினுடைய திட்டங்களுக்காக பல்வேறு கலைக்குழுக்கள் பரப்புரைக்கு பயன்படுத்தப்படுகின்றன. அவ்வாறு அரசினுடைய திட்டங்களுக்காக பரப்புரை மேற்கொள்வதற்கு பயன்படுத்தக்கூடிய கலைக்குழுக்கள், நாடகக் குழுக்களுக்கு அடையாள அட்டை வழங்குவது அவசியம் என்று நாங்கள் கருதுகிறோம். தமிழ்நாடு அரசினுடைய தமிழ் வளர்ச்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் 40க்கும் மேற்பட்ட விருதுகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு வழங்கப்படக்கூடிய விருதுகள் பற்றிய தகவல்கள் பொதுவாக சமூகத்தில் உரியவர்களிடம் போய் சென்று சேர்வதில்லை. ஆகவே பரவலாக அந்த செய்தி சேர்க்கக்கூடிய வகையில் விளம்பரங்கள் செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் வலியுறுத்துகிறோம். அது மட்டுமல்லாமல் கலை பண்பாட்டுத்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை, செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனம் போன்ற மொழி சார்ந்த பண்பாடு சார்ந்த அமைப்புகளில், கலை பண்பாடு சார்ந்த அமைப்புகளில் தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய கலை இலக்கிய அமைப்புகளுக்கு பிரதிநிதித்துவம் தேவை என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். நூலக ஆணைக்குழு உள்ளிட்ட அமைப்புகளில் கலை இலக்கிய அமைப்புகளுக்கு பிரதிநிதித்துவம் தேவை என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். இது அல்லாமல் இன்னும் கலை இலக்கியத்தில் பல்வேறு விருதுகள் கொடுக்கப்பட்டாலும் கூட பெண்கள், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் தனித்துவமாக கவனித்து அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையிலே, அவர்களுடைய படைப்புகளை, ஆக்கங்களை கொண்டாடக்கூடிய வகையிலே அவர்களுக்கென்று விருதுகள் ஏதும் தனித்து இல்லை என்பதை சுட்டிக்காட்டி அவ்வாறான விருதுகள் வருங்காலத்தில் அமையக்கூடிய அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே வலியுறுத்துகிறோம். அதை போலவே நாட்டுப்புற கலைகளுக்கான ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். நண்பர்களே, ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்தால் இல்லை, கடந்த தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் இதை போலவே ஒரு கோரிக்கை சாசனம் உருவாக்கி எல்லா கட்சிகளுக்கும் கொடுத்துருந்தோம். ஆளுங்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் கொடுத்துருந்தோம். ஆட்சி அமைத்த பிறகு
முதலமைச்சரை நேரில் சந்தித்து, எங்கள் அமைப்பினுடைய சார்பில் நேரில் நிர்வாகிகள் சந்தித்து முதலமைச்சரை சந்தித்து, அப்போது முதலமைச்சருடைய பேரிடர் நிவாரண நிதிக்கு எங்கள் அமைப்பின் சார்பாக ஒரு நிதி உதவியும் செய்துவிட்டு அப்போது மீண்டும் இந்த கோரிக்கை சாசனத்தை நினைவூட்டி கொடுத்தோம். அதிலே பல விஷயங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டன. குறிப்பாக மாவட்டந்தோறும் அரசு செலவிலேயே புத்தக கண்காட்சி நடத்த வேண்டும் என்பதை எங்கள் அமைப்பு தான் கடந்த முறை கேட்டிருந்தது. அது இப்போது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அதே போலவே நாட்டுப்புற கலைஞர்கள் சார்ந்த சில கோரிக்கைகள் முன்வைத்திருந்தோம். அவற்றில் சிலதெல்லாம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக பேருந்துகளில் நாட்டுப்புற பேருந்துகளில் போகும்போது வாத்திய கருவிகளோடு போகிறதுனால பேருந்துகளில் ஏற்றாமல் இருந்தாங்க. கடந்த தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் இது போல வைத்த கோரிக்கையில் அதை வச்சோம். நாட்டுப்புற கலைஞர்கள் வாத்திய கருவிகளோடு வந்தால் அவங்கள எந்த தொந்தரவும் இல்லாமல் ஏற்றணும்னு. அதுக்கு பிறகு போக்குவரத்துறை அமைச்சர் தனிப்பட்ட முறையில் அதுக்கான அறிவிப்பை கொடுத்துருக்காரு. அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில் இருப்பது போல தமிழகத்தினுடைய அனைத்து பெருநகரங்கள்லையும் இதே போன்ற கட்டமைப்போடு நூலகங்கள் அமைக்க வேண்டும் என்கிற அந்த இதை நாங்கள் கேட்டிருந்தோம். அதன்படி மதுரையில் இப்போ கலைஞர் நூற்றாண்டு நூலகம் இருக்குது, கோவையில், ஈரோட்டில், திருச்சியில். அதுபோல் மிக முக்கியமாக இப்போ சமீபத்தில் சாகித்ய அகாடமி விருது தமிழ்ச்செல்வனுக்கு என்று தேர்வு செய்யப்பட்டு அது ஒன்றிய அரசினுடைய தலையீட்டினால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அப்போது நாங்கள் தமிழக அரசுக்கு தாமியக்காசா தான் முதலில் அந்த கோரிக்கையை வைத்தது. நீங்கள் சாகித்ய அகாடமிக்கு விட மேன்மையான ஒரு விருதை தமிழுக்கு தர வேண்டும், தமிழில் எழுதுகிறவர்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டோம். ஆனால் தமிழக முதல்வர் தமிழுக்கு மட்டுமின்றி தமிழ் உள்ளிட்ட அனைத்து செம்மொழிகளுக்கும் வருகிற படைப்புகளுக்கும் விருது வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு அரசின் செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற அனைத்து மொழிகளுக்கும், அதிலேயும் கூட உருது மொழி உள்ளிட்டதையும் இணைத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இப்போ கேட்டிருக்கிறோம். முதல்வர் ஏற்கனவே அதற்கான ஏராளமான கோரிக்கைகளை நாங்களும் வைத்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசும் நிறைவேற்றி இருக்கிறது. குறிப்பாக இந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து முதலில் தமிழ்நாட்டில் மாநாடு நடத்திய அமைப்பு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம். அதைத் தொடர்ந்து அந்த ஒன்றிய அரசினுடைய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று தமிழகத்திற்கென்று ஒரு கல்விக் கொள்கை அமைப்பதற்கான குழுவையும் தமிழ்நாடு அரசு அறிவித்தது. அதில் இருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய குறைபாடுகளையும் சரி செய்து தமிழ்நாட்டுக்கென்று ஒரு தனித்த கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதில் வல்லுநர்களுடைய கருத்தையும் அறிந்து எதிர்வரும் ஆண்டில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் நாங்கள் நிறைய கோரிக்கை வச்சிருக்கோம். அது ஏற்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் இது இன்னமும் வைக்க வேண்டிய கோரிக்கைகள். இப்போ கீழடி அருங்காட்சியகம் போன்றவைகள், புறணை அருங்காட்சியகம், இதெல்லாம் நம்ம வச்ச கோரிக்கைகள் ஒன்று. அதெல்லாம் நடைமுறைக்கு வந்திருக்கு. தடை ஒன்றும் இருக்கிறதா நாங்கள் நினைக்கல. அநேகமாக அதன் மீது தேவையான அழுத்தம் கொடுக்கப்படாமல் இருக்கலாம். எழுத்தாளர்கள் தரப்பு, பதிப்பாளர்கள் தரப்பு எல்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு தொடர்ச்சியாக அது ஒரு அழுத்தம் உருவாகிற போது தான் அரசு செய்யும். பொதுவாக கோரிக்கை வைக்கணும், தானாக செய்வாங்க அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் செய்யக்கூடிய விஷயந்தான் அது. ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு பெரிய செலவு பிடிக்கக்கூடிய விஷயமாகவோ அல்லது செய்து முடிக்க முடியாத கடினமான வேலையோ அல்ல. நிச்சயமாக ஒரு புத்தக பூங்காவை உருவாக்க முடியும். அது சென்னையில் மட்டுமல்ல, மாநிலத்தின் பல்வேறு பெரு நகரங்களிலும் உருவாக்குவது சாத்தியம், தேவை என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று இந்த சந்திப்பின் வழியாகவும் எங்களுடைய கோரிக்கை சாசனத்தின் வழியாகவும் நாங்கள் கோருகின்றோம். என்னது? இல்லை, நாங்கள் கேட்டிருக்கிறோம். நாங்கள் மட்டுமே தமிழ்நாட்டில் ஒரு இலக்கிய அமைப்பு இல்லை, நாங்கள் மட்டுமே எல்லாரையும் எங்களுடைய குரலை நாங்கள் ஜனநாயகபூர்வமாக வெளிப்படுத்துகிறோம். உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் அதை வெளிக்கொண்டு போகிறீங்க. அதை ஒட்டி சமூகத்தில் ஒரு புத்தக பூங்கா என்பது தேவை என்பதற்கான ஒரு கோரிக்கை உருவாகிற போது தான், அதை பலரும் பேசுகிற போது, வலியுறுத்துகிற போது தான் அதற்கான ஒரு அழுத்தம் கிடைக்கும். சாத்தியம் இல்லை. வரலாற்று ரீதியாக நாம் ஒரு ஆங்கிலம் என்பது இங்கே ஒரு அலுவல் மொழியாக இருந்திருக்கிறது. தமிழ் என்பதும் இங்கே நம்ம தேசிய மொழியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஆகவே நாம் இங்கே அலுவல் ரீதியாக 2 மொழி கொள்கை என்பது நம்ம ஏற்கனவே இருமொழி கொள்கை என்பது தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கை. நீங்கள் அவர் ஒரு மொழி கொள்கை என்று சொன்னால் அவர் கட்சிக்கு சுதந்திரம் இருக்கிறது. அவர்கள் கட்சியினுடைய மொழிக் கொள்கை என்ன என்று சொல்வதற்கு அந்த கட்சிக்கு உரிமை இருக்கிறது. அவர் சொல்லுகிறார். அவர் இன்றைக்கு முருகனை வேலோடு வாடா என்று சொல்லுகிறார். முருகன் வந்தால் அவர் கூட்டிக் கொண்டு வருவதில் நமக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? அவர் என்னங்க, எதை வேணாலும் மாற்றலாம், தமிழ் தாயை கூட மாற்றலாம். அதில் என்ன இருக்குது? அவர் தவிர மீது எல்லாமே மாறுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் மட்டும்தான் மாறாமல் எல்லாமே ஒரே விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்காரு.
அதுக்கெல்லாம் நம்ம அது அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு, அவருடைய நிலைப்பாடு. அவர் வந்து மாற்றுகிற பொழுது எங்களுக்கு கருத்தை சொல்லுவோம். நாங்கள் சொல்லுவோம். ஆமாம், வந்து மாற்றினார்னா வந்தார். இல்லை, அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் பல விஷயங்கள் சொல்கிறாரு. நிச்சயமாக ஒரு அரசியல் கட்சி என்கிற முறையில் அவங்க வந்து அவங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லத்தான் வேணும். அதே மாதிரி திருச்செந்தூர் அந்த கோவில் இருக்கிற இதுவும் தமிழ்நாடு முத்திரையை மாற்றம். அதாங்க, ஒரு அரசியல் கட்சி சாத்தியமா இல்லையான்றதை பற்றி நம்ம பேச முடியாது. ஒரு அரசியல் கட்சி என்கிற முறையில் அந்த கட்சி தமிழ் சமூகத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் அரசு பொறுப்பில் இருந்து கொண்டு எதையெல்லாம் செய்வோம்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அப்படி அவர்கள் ஒருவேளை ஆட்சிக்கு வந்து அதையெல்லாம் செய்ய முற்பட்டால் நிச்சயமாக அது சார்ந்து எங்களை போன்ற இலக்கிய அமைப்புகள் அல்லது உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள், மக்கள் எல்லாருமே அதை பற்றி தங்களுடைய கருத்தை தெரிவிப்பாங்க. அதை இப்போ நம்ம அதன் மீது வந்து அவ்வளோ பெரிய விவாதம் வந்து இன்னைக்கு தமிழ் சமூகத்திற்கு உடனடி தேவை என்னவோ அதை நம்ம பேசலாம். நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்களில் இன்னும் செழுமைப்படுத்துவதற்கு உண்டான விஷயத்தை வந்து பேசலாம். அதுதான் நம்ம இப்போ எனக்கு தேவையாக தெரியும். எங்களுடைய அடிப்படை கவலை இந்த ஒன்றிய அரசு நம்ம நாட்டினுடைய மதச்சார்பற்ற அரசியல் சட்டத்தையே மாற்ற முயல்கிறது. சில சின்னங்களை மாற்றுவது என்பது அவர்களுக்கு உரிமை இருக்குது சொல்கிறதுக்கான மதச்சார்பின்மை, ஜனநாயகம், கூட்டாட்சி, மாநில உரிமை, இதை மாற்றுவது இதுக்காக அழுத்தமாக குரல் கொடுக்கிறது தாமியகாச. அவர் சொல்கிற ஒவ்வொன்றுக்கும் மறுப்பு சொல்கிறது எங்களுடைய வேலை. நாங்கள் அதை தான் சொல்கிறோம். எலெக்ஷன் கமிஷன் நீங்கள் சொல்கிறதுல தோழர் சு. வெங்கடேசன் எங்கள் தலைவர், அவர் எங்களுடைய மாநில துணைத் தலைவர், மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர். அவருக்கு இந்தியிலே ஒரு கடிதம் வந்த பொழுது அவர் அதை ஏற்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடுத்தார். அதில் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொன்னதுன்னா, அந்தந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு, மாநில அரசுகளுக்கு அந்தந்த தாய்மொழியில் தான் கடிதம் எழுத வேண்டும் என்பதை ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவாகவே நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆனால் அவர்கள் அதை மதிப்பதில்லை. தொடர்ந்து இன்னமும் இந்தியிலே தான், இன்னும் சொல்லப்போனால் முகவரி கூட இந்தியிலே தான் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அந்த முகவரி சென்று சேருவதும் இல்லை. இல்லை, அது அவங்க இன்னைக்கு ஒரு தேர்தல் ஆணையம் என்கிற ஒரு தன்னாட்சி அமைப்பு, அந்த அமைப்பினுடைய அலுவலகத்துக்குள்ளே பிஜேபியினுடைய சீல் எதுக்கு போச்சுன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை அவங்களுக்கு இந்த தபால் டெஸ்பேச் பண்ணுற பொறுப்பெல்லாம் தேர்தல் கமிஷன் மறைமுகமாக ஏதாவது அவுட் சோர்சிங் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்களான்னு நமக்கு தெரியல. அப்போ அங்கே அந்த சீல் எதுக்காக இருந்துச்சு அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் இன்னைக்கு கிளரிக்கல் மிஸ்டேக்னு சொல்லுது. ஒரு கிளரிக்கல் மிஸ்டேக்னா என்ன? ஒரு எழுதும்போது ஒரு எழுத்து மாறலாம், அல்லது வந்து ஒரு தட்டச்சு செய்யும் போதோ எழுதும்போதோ ஒரு எழுத்தோ ஒரு சொல்லோ மாறலாம். அதுதான் கிளரிக்கல் மிஸ்டேக்கு. ஒரு அரசாங்க நிறுவனத்தினுடைய அமைப்பினுடைய சீலுக்கு பதிலாக ஒரு கட்சியினுடைய, அதுவும் ஒன்றிய ஆளுங்கட்சி ஏற்கனவே தேர்தல் ஆணையம் என்டிஏ கூட்டணியில் இருப்பதாக எல்லோரும் கேலி செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில், ஆமாம் நாங்கள் அப்படி தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறது மாதிரி, இதுக்கு மேலே நீ என்ன எங்களை சொல்லிட போகிற என்று சொல்ல மாதிரி ஒரு அகம்பாவத்துடன் இது நடந்து கொண்டதாகத்தான் இன்றைக்கி பலரும் விமர்சித்திருக்கிறார்கள். அதுவும் கேரளத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஒப்புக்காக வேணும் வந்து ஒரு மறைமுகமாக இதெல்லாம் வந்து நடக்கிற ஒரு விஷயத்த இவ்வளோ வெளிப்படையாக வந்து கூச்ச நாச்சம் இல்லாமல் செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே நாம் இன்றைக்கி மதுக்கூர் ராமலிங்கம் சொன்னதுனால நாம் இன்றைக்கி கவலைப்பட வேண்டியது, அரசியல் சாசன நிறுவனங்கள் அனைத்தும் ஆளுங்கட்சியினுடைய துணை அமைப்புகளைப் போல தரவிறக்கம் செய்து கொள்ளப்பட்டிருக்கின்றன. அது வந்து கீழ்மைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய கவலை அதை பற்றித்தான் இன்றைக்கு கூடுதலாக நாம் வந்து பேச வேண்டியிருக்கு. அதை தான் நீங்கள் மொழிக் கொள்கையை பற்றி சொன்னீங்க. தமிழ்நாட்டில் சென்னையிலிருந்து கோவை, சென்னையிலிருந்து கன்னியாகுமரி, நெல்லை இது போன்ற இடங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்களுக்கு கூட வந்தே பாரத் என்று பெயர் வைக்கிறார்கள். அதில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் யாருமே பெரும்பகுதியானவர்கள் தமிழ் பேசக்கூடியவர்கள் அல்ல. நம்ம ஒன்று கேட்டால் அவங்க ஒன்று கொடுக்குறாங்க. எல்லாமே முழுக்க நீங்கள் அந்த ரயில் பெட்டிகளில் மாற்றுத்திறனாளிகள் அமரக்கூடிய பெட்டியை கூட வந்து அது எதுக்கான பெட்டிங்கிறது தெரியாத மாதிரி அவங்க என்ன திவ்யாகன்ஸ் இந்தி சொல்லி அப்படியே தமிழில் எழுதுகிறார்கள். எப்படி கர்த்தவிய பவன் என்று ஹிந்தியிலையும் இங்கிலீஷ்லேயும்
அதை தமிழில் எழுதி வச்சாங்களோ அதே மாதிரி இன்றைக்கு சமஸ்கிருதம் அல்லது இந்தியில் இருக்கக்கூடிய சொல்லை அதே அந்த சொல்லை அப்படியே தமிழ்படுத்தாமல் அல்லது ஆங்கிலப்படுத்தாமல் வெறும் எழுத்துக்களில் ஆங்கில எழுத்துக்களிலும் தமிழ் எழுத்துக்களிலும் அதே சொல்லை பயன்படுத்துகிறார்கள் ஒன்றிய அலுவலகங்களிலே துறைகளிலே. இதெல்லாம் கண்டிக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் வல்லுநர் குழு அமைத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்றிய அலுவலகங்கள், ஒன்றிய அரசின் அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் இவற்றில் எப்படி தமிழ் பயன்பாட்டு மொழியாக அமுல்படுத்தப்படுகிறதா, எப்படி தேவையில்லாமல் இந்த மாநிலத்தினுடைய மக்களின் விருப்பார்வங்களுக்கு எதிராக இருமொழி கொள்கை என்று இந்த மாநிலம் ஒப்புக்கொண்டதற்கு எதிராக எப்படியெல்லாம் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றிய ஒரு வெள்ளை அறிக்கையை நாம் தயாரிக்க வேண்டியிருக்கிறது என்று நாங்கள் அதுக்காக தான் கேட்டிருக்கிறோம். அது வெறும் மொழியோடு மட்டும் இல்லை, அதில் ஒரு முக்கியமான இது அரசு ஆவணங்கள், பாடநூல்கள் போன்றவற்றில் காணப்படும் சாதி, மதம், பாலினம் சார்ந்த பாகுபாடுகளை முன்னிறுத்தும் சொற்களுக்கு மாற்றாக பொது சொற்களை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்கோம். ஏன்னா இது எல்லாமே ஒரு வகையில் அவங்க நேரடியாக மட்டும் செய்கிறது இல்லை, சாதி சார்ந்த, மதம் சார்ந்த எல்லா நடவடிக்கைகளையும் முட்டு நிற்கக்கூடிய வேலைகளை அவர்களுடைய செயல்பாட்டின் விளைவாகவே அவங்க செய்கிறாங்க. கேந்திர வித்யாலயாவில் இருக்கக்கூடிய நிறைய பாடத்திட்டங்களில் இருக்க சொற்கள் கூட மதம் சார்ந்த சொற்களை இயல்பாக ஆக்கக்கூடிய சூழலுக்கு எதிராக பொது சொற்களை பயன்படுத்தணும்னு சொல்லுவோம். இல்லை நாங்கள் அப்படி இந்தியா கூட்டணி என்றோ அல்லது அப்படி சொல்லலை. நாங்கள் முதல்லையே எடுப்பில் சொல்லியிருக்கிறோம், அரசியல் கட்சிகள் அதாவது மக்களாட்சி முறையின் மாண்பினை காக்கும் விருப்புறுதி, மக்களாட்சி முறையை காப்பாற்றக்கூடிய விஷயத்தில் யாருக்கு ஆர்வம்? சிராஜ் சொல்லு. மக்களாட்சி முறையின் மாண்புகளை காப்பாற்றக்கூடிய என்று தான் நாங்கள் முன் வச்சிருக்கிறோம். அந்த கட்சிகள் தான். இதில் சில கட்சிகள் தாங்களாகவே கூட நாங்கள் மக்களாட்சி முறையில் எங்களுக்கு நம்பிக்கைன்னு சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி உள்ள கட்சிகளை நாங்கள் பார்க்கவே போகிறது கிடையாது. ஏன்னா அவங்க மக்களாட்சி மாண்புகளுக்கு புறம்பாக செயல்படக்கூடியவர்கள் அல்லது மக்களாட்சி என்று சொல்லிக்கொண்டே ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி செல்லக்கூடியவர்கள். அவங்ககிட்ட போய் நம்ம இதை முறையிட வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கே தெரியுமே, எங்களோட நீங்கள் தானே டெய்லி மல்லு கட்டுறீங்க, ஊடகவியலாளர்களுக்கே தெரியுமே. இது தவிர எங்கள் மாநாட்டில் நாங்கள் மதச்சார்பற்ற கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவிப்பது என்பது எங்கள் தஞ்சை மாநில சட்டமன்ற எதிர்வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் மதச்சார்பற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய அந்த அணியை ஆதரிப்பது என்பது எங்களுடைய தஞ்சை மாநில மாநாட்டினுடைய ஒரு அறைகூவல். தேர்தல் நேரத்தில் அது பொருத்தமான நேரத்தில் நாங்கள் வெளியிடுவோம். ஒவ்வொரு தேர்தலின் போதும் நாங்கள் அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை எங்கள் அமைப்பு மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய முக்கியமான கலை இலக்கியவாதிகள் அனைவருடைய கூட்டறிக்கையின் வாயிலாகவும் நாங்கள் எங்களுடைய ஆதரவு நிலைப்பாடு எதை நோக்கி, எதன் பொருட்டு, ஏதோ ஒரு கட்சியை ஆதரிப்பது என்பதல்ல, நம் எல்லா கட்சிகளுக்குமே ஆதாரமாக இருப்பது அரசியல் சாசனம் தான். அந்த அரசியல் சாசனத்தினுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்குத்தான் அரசியல் கட்சிகளுக்கு மக்கள் வாக்களித்து அதிகாரத்தை கொடுக்கிறார்கள். மக்கள் கொடுக்கக்கூடிய அதிகாரம் அரசியல் சாசனத்தின் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்குத்தானே ஒழிய அவரவரும் நினைத்ததெல்லாம் செய்து கொண்டு இருப்பதற்கோ சீரழிப்பதற்கோ அல்ல. இதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். தமிழ்நாட்டில் எழுத்தாளர்கள், பதிப்பாளர்கள்னு எழுத்தாளர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்கள் அமைப்பில் எழுத்தாளர்கள், கலைஞர்கள் என்று நாங்கள் எங்கள் அமைப்பில் ஒரு 20,000 பேர் இருக்கோம். 20,000 பேரும் எழுத்தாளர்கள், கலைஞர்கள் நாங்கள் சொல்ல முடியாது. கலை இலக்கியத்தில் ஆர்வமுள்ளவர்கள் உட்பட எங்கள் அமைப்பில் இருக்கிறார்கள். இதுபோன்று பல்வேறு அமைப்புகள் இயங்கி கொண்டிருக்கின்றன. அதே போலவே பதிப்பாளர்களுக்கு பல்வேறு அமைப்புகள் இருக்கிறது, பப்பாசி போன்ற பல்வேறு அமைப்புகள் இருக்கிறது. அந்த விவரங்கள் இல்லை. எங்களுக்கு எழுத்தாளர்கள், கலைஞர்கள் சார்ந்து சொல்கிறதா இருந்தால் நிகழ்த்துக்களை சார்ந்து இயங்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் உத்தேசமாக 6 லட்சம் பேர் இருக்கிறார்கள். நாட்டுப்புற கலைஞர்கள், மெல்லிசை கலைஞர்கள், இந்த வரம்புகளுக்குள் வராத பல்வேறு நிகழ்த்து கலைகள் இதெல்லாம் செய்யக்கூடியவர்கள் ஒரு 6 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த 6 லட்சம் பேரில் அமைப்பு ரீதியாக திரட்டப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரியம் என்ற அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் தான் போராடினோம். அந்த போராட்டத்தினுடைய வழியாகத்தான் நாட்டுப்புற கலைஞர் நலவாரியம் உருவாக்கப்பட்டது. அது ஒரு 10 ஆண்டு காலம் செயல்பாடு இல்லாமல் முடக்கி வைக்கப்பட்டது. மீண்டும் கடந்த
2021க்கு பிறகு அது செயல்முறைக்கு வந்தது. இந்த 5 ஆண்டுகளில் கூட பல்வேறு தருணங்களில் வலியுறுத்திய நிலையிலும் கூட இன்னும் நாட்டுப்புற கலைஞர் நல வாரியத்தில் அதனுடைய எண்ணிக்கை வந்து 50,000 தாண்டாமல் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த நாட்டுப்புற கலைஞர் நல வாரியத்துக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதி என்பது அல்லது இயலிசை நாடக மன்றத்துக்கு ஒதுக்கக்கூடிய நிதி என்பது இதெல்லாம் தேவைக்கும் அவர்கள் கொடுப்பதற்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. நீங்கள் ஒரு 2 கோடி ரூபா ஒதுக்குறாங்க, 2 கோடி ரூபாயில் அவங்க நிர்வாக செலவினங்கள் என்று பாதியை கழிச்சிடுறாங்க. பாதியை கழிச்சாச்சுன்னா மீதியில் என்ன கொடுக்க முடியும்? அப்போ கொடுக்கக்கூடிய அந்த நிதி உதவி என்பதே மிக மிக குறைவாக இருக்கிறது. அதனால் எண்ணிக்கை வந்து ரொம்ப கூடுதலாக இருக்குது. அதற்கான பொறுப்பெடுத்து கொண்டிருக்கின்ற துறைகளினுடைய செயல்பாடு என்பது வரவேற்கத்தக்க வகையிலையோ அல்லது பாராட்டத்தக்க வகையிலையோ இல்லை. அதை சரி பண்ணணும் வருங்காலத்தில்ன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. எது அரசுன்னு சொல்லலைங்க, கட்சிகள்னு சொல்லி கட்சிகள்னு சொல்லிடுங்க. நாங்கள் இந்த அரசியல் கட்சிகளுக்கு தான் அரசியல் கட்சிகளுக்கு தான் இதை கோரிக்கை வச்சுருக்கோம். நாங்கள் அரசுக்கு கோரிக்கை வைக்கல. ஏன்னா இப்போ வந்து எல்லா கட்சிகளுக்கும் பொதுவாக தான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அதாவது இந்த மக்களாட்சி முறையின் மாண்பினை காக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் என்று தங்களை அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் நாங்கள் இந்த கோரிக்கை வைக்கிறோம். அரசுக்கு நாங்கள் வைக்கவில்லை.